டெல்லியில் பேரணி நடத்த முயன்ற விவசாயிகள் மீது காவல்துறை கண்ணீர் புகை குண்டு வீசி விரட்டியடித்ததால் டெல்லி ஹரியானா எல்லையான ஷம்பு பகுதி போர்க்களமாக காட்சியளிக்கிறது. அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைகிறார். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள். கண்டிப்பாக சைது. டெல்லி ஹரியானா எல்லை பகுதியாக இருக்கக்கூடிய ஷம்பு பகுதி தற்பொழுது போராட்ட கலவரமாக, போராட்ட பூமியாக மாறி இருக்கிறது. குறிப்பாக விவசாயிகள் ஏற்கனவே இதுபோன்று மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை பல மாதங்களாக நடத்தி, குறிப்பாக பல்வேறு முற்றுகை போராட்டங்கள், அங்கு இருக்கக்கூடிய மத்திய அரசுடைய அலுவலகங்கள் எல்லாம் சூறையாடிய விவகாரங்கள், குடிமரத்தில் ஏறி உச்சகட்ட போராட்டத்தை எல்லாம் எட்டிய நிலையிலெல்லாம் நாம் ஏற்கனவே பார்த்தோம். மிகப்பெரிய அளவில் போராட்டங்களில் அங்கு பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் குழுந்து அந்த போராட்டங்களை முன்னெடுத்தார்கள். தற்போது அதாவது டெல்லியில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், குறிப்பாக பயிர் குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு உத்தரவாதம் வழங்க வேண்டும், அதே போன்று தங்களுடைய பிரச்சனையை முறையாக தீர்வு காண வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்தார்கள். டெல்லி அணிவகுத்து செல்லக்கூடிய ஒரு போராட்டமாக இது இருக்கும் என்றும் அந்த அறிவிப்பில் இடம்பெற்றிருந்தது. பஞ்சாப் மாநிலங்களைச் சேர்ந்த சம்யுக்தா கிசான் மோர்ச்சா, அதே போன்ற கிசான் மசூர் மோர்ச்சா ஆகிய விவசாய அமைப்புகள் டெல்லி சலோ அணிவகுப்பை அறிவித்திருந்தன. விவசாயிகள் அணிவகுப்பு டெல்லிக்குள் நுழைவதை தடுப்பதற்காக காவல்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருந்தார்கள். குறிப்பாக சிங்கு திக்ரி மற்றும் காஜிப்பூர் எல்லை பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்த நிலையில் தடையை மீறி விவசாயிகள் தங்களுடைய போராட்டத்தை நடத்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் உள்ளே நுழைந்த போது, டிராக்டர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் நுழைய முயன்ற போது காவல்துறையினர் அவர்கள் தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக டெல்லி ஹரியானா அந்த எல்லை பகுதியாக கூடிய சம்பு பகுதியில் வைத்து காவல்துறையினர் தற்போது கண்ணீர் புகை கொண்டு வீசி வருகிறார்கள். எங்கு பார்த்தாலும் புகை மூட்டமாக இருக்கிறது. விவசாயிகள் எங்கு இருக்கிறார்கள், இதில் யார் யாருக்கு காயமடைந்திருக்கிறார்கள் என்கிற விவரங்கள் எல்லாம் தெரியவில்லை. அங்கு ஒரே விவசாயிகளுடைய கூட்டமாக டிராக்டர்களுடைய பேரணியினுடைய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஹரியானாவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் குறிப்பாக அம்பாலா, ஜிந்தா, அதே போன்று பகதேஹாபாத், குருஷேத்ரா, சிர்சா உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருந்து பஞ்சாப் மாநில எல்லையை பலப்படுத்தி இருக்கிறது காவல்துறை. போராட்டக்காரர்கள் டெல்லிக்குள் நுழையவிடக்கூடாது என்பதற்கு இரும்பு கரம் கொண்டு, அதே போன்று பாரிகார்டுகளை கொண்டும், அதே போன்று கண்ணீர் புகைகள் குண்டுகளை வீச்சியும் காவல்துறை கடுமையான நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. இருந்தாலும் விவசாயிகள் டெல்லிக்குள்ளே செல்வோம் என்கிற அந்த நிலையில் இருந்து அவர்கள் மாறாமல் தற்போது அவர்கள் நுழைய முழுவதை தடுப்பதற்கான வேலைகள் நடைபெற்று வருகிறது. சண்டிகரில் இருக்கக்கூடிய பல்வேறு விவசாய அமைப்புகள், அங்கு இருக்கக்கூடிய எல்லாம் உணவு பாதுகாப்புத்துறை, அதே போல் நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். அந்த பேச்சுவார்த்தைகள் அனைத்துமே அந்த தோல்வியில் முடிந்திருக்கிறது. குறிப்பாக மின்சார சட்டம் 2020, அதே போல் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய லக்கிம்பூர் அந்த கெரியில் கொல்லப்பட்ட விவசாயிகளுடைய இழப்பீடு, விவசாய இயக்கத்திற்கான போதுமான விவசாயிகள் மீதான வழக்குகளை வாபஸ் பெறுவது, இதுபோன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இந்த போராட்டமானது தற்போது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் தற்போது வன்முறை நிகழ்வதாக அங்கு இருக்கக்கூடிய தகவல்கள் நமக்கு வெளியாக இருக்கிறது. நாம் பார்க்கிற போது போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசுவதாலும், போலீசார்கள் அங்கு இருக்கக்கூடிய விவசாயிகளை திருப்பி அனுப்பக்கூடிய முயற்சிகள் ஈடுபடுவதாலும் கலவர பூமியாக அந்த பகுதி மாறி இருக்கிறது. குறிப்பாக ஹரியானாவினுடைய அந்த பொது மற்றும் தனியார் சொத்து சேதத்திற்கு எதிரான 2021 சட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருக்கிறது. மாநில உள்துறை மற்றும் சிவில் மற்றும் போலீஸ் அதிகாரிகளுக்கு அந்த விதியை கடைபிடிக்க உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. 250க்கும் மேற்பட்ட விவசாய சங்கங்களுடைய கூட்டமைப்பு, குறிப்பாக கிசான் மசூர் மோர்ச்சா, அதே போல் 150 தொழிற்சங்கங்களை கூட்டமைப்பு கொண்டிருக்கக்கூடிய சம்யுக்தா கிசான் மோர்ச்சா ஆகிய இந்த இரண்டு அமைப்புகளுமே கடந்த டிசம்பரில் போராட்டத்தை மிகப்பெரிய அளவில் தீவிரப்படுத்தியது. தொடர்ந்து அந்த பகுதி புகைகுண்டுகள் காரணமாக கண்ணீர் புகைகுண்டு வீசப்பட்டு புகைகளாக காட்சியளிக்கிறது. தொடர்ந்து ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவி வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.